பிரியணும்னு முடிவெடுத்த பிறகு அதை ஒன்னா உட்காந்து பேசி 2 பக்க நியாயத்தையும் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சிருது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா பிரிய வேண்டிய அவசியமே இல்லையே சார். என்ன நக்கலா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். இரு, நீ எப்படி வேணாலும் கேட்டுக்கோ, ஆனா கையெழுத்து போட்டுதான் ஆகணும். வந்து போடு. அத நீ சொல்ல முடியாது. பாடுறா வந்துட்டாக, சட்டத்தை கரைச்சு குடிச்சவக. இத பாரு, டைவர்ஸ்ங்கிறது அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அத பேச நீங்கள்லாம் யாரு? இப்படி கூட்டமா உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போட்டுதான் மிரட்டிட்டு இருக்கீங்க. அப்பதா, இது எனக்கும் சக்திக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நானே பேசுறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஓ, அம்மா, நீங்க தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதீங்க. நானா? சார், நான் கேக்குற கேள்விக்கு எனக்கு நியாயமான பதில் வேணும். என்னை இப்படி ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? அது எங்களுக்கு தெரியாதுமா. யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட கேட்டுட்டு பேசுங்க சார். சரி, நானே சொல்றேன். என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது மிஸ்டர் குணசேகரன் சார் தான். ஏய், அடங்க ஒண்ணு, என்ன பேர்லாம் சொல்ற? பெரிய மாமான்னு நான் கூப்பிடுற ஒரே முறையிலாம் இப்போ இல்ல. பேரை சொல்லி மரியாதையா மிஸ்டர் குணசேகரன் தானே சொல்றேன். இதுல என்ன தப்பு? எங்க வீடு தேடி வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்களுக்கு வசதியை காட்டி விழ வைக்க பார்த்தாங்க. பட் அவங்க காசு பணத்தை பார்த்து ஒத்துக்கல. நான் வந்து சக்திவேல் கிட்ட பேசினேன். அவரு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. அதை நம்பி, இந்த வீட்டு ஆட்களோட பேச்சை நம்பி நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. எம்டியா என் பேரை போட்டு வேற ஒருத்தரை உட்கார வச்சாரு. இவரு கம்பெனியே வேண்டான்னு வெளியே வேலைக்கு போனா அங்க வந்து என்னை கேவலப்படுத்தி கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணாரு. இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தா? இதெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தவரு கேட்க மாட்டாரு. அவருக்கு இருக்கிற சைக்காலஜிக்கல் பிரச்சனையை பத்தி பேசி அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. எங்க அம்மாவை அப்பாவை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. எல்லாத்துக்கும் அராஜகமான பதில், அடி உத. இப்படி ஒரு கல்ச்சர்ல இருக்கிறவங்க என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? அது தெரியாம நான் போக மாட்டேன். அதுக்கு நான் அவங்களுக்கு 6 மாசம் அவகாசம் தரேன். இந்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு திருப்தி தர பதில அவங்க தந்தா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நான் ஈஸியா கையெழுத்து போட்டு தரேன். என்ன பதில் சொல்லணும் உனக்கு? நாங்க எதுக்காக சொல்லணுங்கிற? ஏய், உக்கார. அவ தான் சொல்லிட்டால, அதான் அவ பதில். அவ கையெழுத்து போட மாட்டா. வக்கீல் சார், அவங்களால ஆனதை பார்த்துக்க சொல்லுங்க. வக்கீல் சார், அவ போடலன்னா என்ன? அதெல்லாம் நடக்காம போயிடுமா?
ஏன் சார் என் தம்பி போடலாம்ல? போடலாம் சார். ஆனா அது மியூச்சுவலா நடக்கணும்ல, இல்லனா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்கும். இழுக்கட்டும் சார், நல்லா நடத்துங்க, இழுக்கட்டும். இந்த வீட்லயே அவளை வச்சு கேஸ நடத்தி அவளை அணு அணுவா வச்சு நசுக்கல. ஏய் சக்தி, ஏய் எழுத்து போடுறேன். இங்கே பாருங்க வைக்கலே, அவங்க போடுற கணக்கெல்லாம் செல்லாது. அவள் இன்னும் 6 மாதத்தில் இந்த வீட்டை விட்டு ஓடணும். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேஸை போடுங்க. சக்தி, போய் கையெழுத்து போடுப்பா. போப்பா, எதுவும் யோசிக்காத, போ. வாடா, என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். போடு போடு, இந்த இடத்துல போடுங்க. போடுங்க. அண்ணன் ஏகப்பட்ட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன். முதல் தடவையா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு டைவர்ஸ் நடக்க போகுது. விதி வேலையை காட்டுது. சார் அப்ப நான் இதை ப்ரொசீட் பண்ணிடுறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். சரி, பார்த்துக்கலாம். வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேன். வா. மேடம், ரொம்ப அட்ராசிட்டி லேடியாக இருக்கீங்களே சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். 40% நமக்கு தான். ஒரு பெரிய டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வரேன் சார். ஜெயிச்சே ஆகணும் சார். போயிட்டு வாங்க. வரேன். பாப்போம். இத பார், அன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிற மருமகங்க கிட்ட எல்லாம் ஜனனியோட பேசக்கூடாதுன்னு பால்ல சத்தியம் வாங்குனீங்க. ஆனா கடவுள் நல்லவங்க சத்தியத்தை மட்டும்தான் மதிப்பாரு, கெட்டவங்க வாங்குற சத்தியத்தை மதிக்க மாட்டாரு. நான் இருக்கிற வரைக்கும் ஜனனியை அனுப்ப மாட்டேன், அனுப்பவும் முடியாது. உட்காருங்கப்பா, உட்காருங்க. இந்த கிழவி கொடுக்கற தைரியத்துல தான்ப்பா இவ இப்படி எல்லாம் பண்றா. என்ன கேள்வி கேட்கிறா பாத்தியா? ஆமாம்மா, அப்பத்தா இருக்கிறது வரைக்கும் அவள் ஆட்டம் தொடரும். அவள் ஆட்டத்தை அடக்கணும்னா அப்பத்தாவை அடக்கணும். புரியுதுல்ல? நீ ஏதோ சொல்லுவேம்மா, எதையோ பிடுங்கன்னா ஏதோ அடங்கும்னு. எரியறது புடுங்குனா கொதிக்கிறது அடங்கும். அடங்கும்ல, புடுங்குவோம், அடக்குவோம். வீட்டுக்கு நல்லதுன்னு தான் வேப்ப மரத்தை வச்சோம். அது ஆணி வேற நடுவீட்டு வரைக்கும் பாய்ச்சி அஸ்திவாரத்தையே ஆட்ட பார்க்குது. பிடிங்கிடணுமா? வேரோட பிடிங்கிடணும், இல்லைன்னா வீட்டுக்கு ஆபத்து. நம்ம எல்லாம் நிம்மதியாக வாழணும்னா அப்பத்தான் அடங்கணும்.
2-3 நாளா பச்சை தண்ணி பல்ல படாம சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்ன பாதாம் தட்டி போட்டு பால் கேக்குறாரு? சரி இல்லையே. ஒருவேளை அப்பத்தா எப்படி நம்ம சொத்தெல்லாம் வாங்கிக்க போகுது, அதுக்கப்புறம் சோத்துக்கே திண்டாடணும், அதனால சாப்பிட்டே கழிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ சொத்தெல்லாம். ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே 10 பச்சை மிளகாய் அரைச்சி ஒரு டம்ளர்லயே ஊத்தி கொடுத்துடும் போல இருக்கு. அந்த சக்தி பையனை பாத்தீங்களா? வந்து கையெழுத்து போடு அப்படின்னு போட்டு மந்திரிச்சு விட்டா மாதிரி போறான். வளர்ந்து கேட்டவன். இந்த பத்திரம் கையெழுத்தெல்லாம் இல்லாம என்னைக்கோ ஓடி இருக்க வேண்டியது நாம தான். கரெக்டு தான். ஆனா நாம நமக்காக வந்த பொண்ணை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஜனனி வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவ மனசுக்குள்ள வலி இருக்கும்ல. அவ சக்தி மேல வச்சிருந்த பாசம் ரொம்ப ஆழமானது. நம்மகிட்ட கையெழுத்து போடுறேன்னு சொன்னவ அங்கிட்டு போய் கையெழுத்து போட மாட்டேன்ட்டால. பின்ன அவளுக்கும் கோவம் இருக்காதா? இவங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் அவன் என்ன பொம்மையா? அதான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருப்பா கோவத்துல. இல்ல நந்தினி, அவ கோவத்துல முடிவெடுத்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நிதானமா யோசிச்சுதான் அவ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிருக்கா. எதை யோசிச்சு போட மாட்டேன்னா மறுபடியும் அந்த பைய கூட வாழணும்னு நினைச்சிருப்பாங்கிறீங்களா? அவளுக்கு ஒரு பதில் தெரியாம கையெழுத்து போட மாட்டேன்னு தானே சொன்னா. இவங்களோட சௌரியத்துக்காக வாழ்க்கை வேற, நடந்த பிரச்சனை வேற, டிவோர்ஸ் வேறன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜனனி அப்படி இல்லை. அவ எல்லாத்தையும் ஒரே கோட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே எனக்கு அவமானம், எல்லா வகையிலயும் நஷ்டம். எனக்கு ஒரு பதில் சொல்லாம நீங்க இத கடந்து போயிட முடியாதுன்னு அவ ஸ்ட்ராங்கா நிக்கிறா. ஜனனி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. ஏதாவது சங்கடமா இருக்கா உனக்கு? இல்ல சக்தி பைய படக்குன்னு கையெழுத்து போட்டது உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்கா? இந்த ஃபேமிலிக்குள்ள நான் வந்ததுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட வருத்தமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. எனக்கு கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்டா ஆமா, கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்படி எல்லாம் வந்து நின்னு மல்லு கட்டுற வாழ்க்கைய வாழணுமான்னு யோசிச்சு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. கையெழுத்து போடும்போது இப்படி எதையுமே யோசிக்காம ஒரு பப்பட்டா இருக்கிற ஆளு கூடவா வாழ்ந்திருக்கோன்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த கஷ்டத்தை தொடர விரும்பலன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இப்ப நான் கிளியரா இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் நான் கிளியரா இருக்கேன். குட் நைட். இப்ப நான் கிளியரா இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் நான் கிளியரா இருக்கேன். குட் நைட். ஏமா அந்த பால் எடுத்துட்டு வாங்கம்மா. அழைக்கிறாரு. வை.
இங்க வாங்கம்மா. ஜனனி கீழே வந்து என்ன பேசிட்டு போறா? தண்ணி எடுத்துக்க போறா மாமா. தண்ணி எடுத்துட்டு போறதா நானும் பார்த்தேன். என்ன பேசிட்டு போறான்னு கேட்டேன். என்ன பேசிட்டு போறா? எதுவும் இல்ல மாமா. இங்க பாருங்கம்மா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வெளிப்படையா பேசணுமா. என் பொண்டாட்டியை விடுங்க, அவட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. எனக்கு நாளுக்கு நாள் ரொம்ப பயமா இருக்கு. நீங்களாம் என்ன அபிப்பிராயத்தில் இருக்கீங்க? அதான் சக்தி கையெழுத்து போட்டுட்டானே, இதுல நாங்க அபிப்பிராயப்பட என்ன இருக்கு? நான் அதை கேட்கலம்மா. இந்த கிளவி விஷயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருப்பீல்ல? எதுவும் தெரியாது மாமா. பேசுறதே இல்லையா? ஆத்தாடி நான் பேசுறதே இல்ல மாமா. சுத்தமா பேசுறது இல்ல? ஆமா மாமா, பால்ல சத்தியம் பண்ணிருக்கேன், பேசுறது இல்ல மாமா. ஏம்மா, பால்ல சத்தியம் பண்ணா பேச மாட்டீங்களா? பால்ல சத்தியம் பண்ணா யாராவது பேசுவாங்களா? இதெல்லாம் போயின. அதுலயும் என் பொண்டாட்டி இருக்காளு, கண்ணாலேயே பேசி பாதி விஷயத்தை கறந்துருப்பான். ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஐயோ இல்லீங்க, நான் பேசுறதே கிடையாது. இப்ப கூட வந்தா தண்ணி எடுத்தா போயிட்டா. அவகிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? சக்தியே கையெழுத்து போட்டா, நாங்க என்னத்த பேச போறோம்? ஏம்மா, நான் அதை கேட்கலம்மா. நான் வெளிப்படையாவே பேசுறேம்மா. இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? என்னம்மா அப்படி பேதலிச்சு போய் நிக்கிறியே? இல்ல, எனக்கு அது நல்லா தெரியும். இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இங்க இல்ல. ஏன்னா இது கட்டுக்கோப்பான பாரம்பரியமான குடும்பம். நீங்க எதிர்பார்க்கறது இங்க நடக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஏன்னா நீங்க குடும்பம் நடத்தி பிள்ளைய பத்துட்டியே. அவ்வளோ மாதிரிலாம் சண்டித்தனம்லாம் பண்ண முடியாது நீங்க. ஆனா ஒன்றும் செய்யலாமா நீங்க? இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளையும் காப்பாற்றுறதுக்காக இந்த கிளவியை பற்றின விஷயம், இந்த கிளவி என்ன நினைக்குதுங்கிற விஷயம் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கம்மா. மாமா எங்களுக்கு தெரியாது மாமா. நீங்க எதிர்பார்க்கறது இங்க நடக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஏன்னா நீங்க குடும்பம் நடத்தி பிள்ளைய பத்துட்டியே. அவ்வளோ மாதிரிலாம் சண்டித்தனம்லாம் பண்ண முடியாது நீங்க. ஆனா ஒன்றும் செய்யலாமா நீங்க? இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளையும் காப்பாற்றுறதுக்காக இந்த கிளவியை பற்றின விஷயம், இந்த கிளவி என்ன நினைக்குதுங்கிற விஷயம் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கம்மா. மாமா எங்களுக்கு தெரியாது மாமா. நீங்க தானே பிள்ளைங்களுக்கா யோசிங்கன்னு சொல்றீங்க. அதுதான் அன்னைக்கு பாலை சத்தியம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? பசும்பாலை சத்தியம் பண்ணிருக்கீங்க, இதை மீறினா வம்சத்துக்கே கேடுன்னு சொன்னீங்கல்ல. அதனால பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வம்சமே போனதுக்கு அப்புறம் சொத்து எதுக்குன்னு வந்தா என்ன வரலன்னா என்ன நாங்க பேசுறதே இல்ல மாமா. ஏம்மா சும்மா இருமா, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ. என்ன பெரிய சத்தியம்? நீங்க பால்ல தானே சத்தியம் பண்ணீங்க. நான் வைகையாத்து மேலேயே சத்தியம் பண்ணிருக்கேம்மா. என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் வைகையார் வத்தி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா சொல்லுவாங்க எல்லாரும் சத்தியம் வாக்கு அப்படி இப்படின்னு. சூழ்நிலை வந்தா மீறித்தானே ஆகணும். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஆதி குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு சத்தியத்தை மீறினா அது பாவம் இல்லையா? சத்தியமா சொல்றேன் மாமா, அன்னைக்கு நீங்க சத்தியம் வாங்கினதுலேருந்து நாங்க பயந்துட்டோம். அதுலேருந்து நாங்க பேசுறதே இல்லை, சரியா பாக்குறது கூட இல்லைன்னா பாருங்களேன். இங்க பாருங்கம்மா, நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா இவகிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு? ஏய், கொஞ்சம் இருப்பா நீ. உனக்கு கோவப்பட மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சும்மா சும்மா பாயாத. அதான் நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. பாவம் புள்ள பயப்படுது இல்ல? யார் இந்த மூஞ்சியா? அட நீ இருக்குது, நான் கேட்டுக்கிறேன். ஏம்மா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா சொல்லுங்கம்மா. சரிங்க மாமா. இந்த 40%ங்கிறது எனக்காக இல்லம்மா. ஆமா மாமா. உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்துமா. ஆமா மாமா. கொஞ்சம் அசந்தம்னா கை மீறி போயிருமா. ஆமா மாமா. அப்ப கிளவி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டாவது சொல்லுங்கம்மா. அது தெரியாது மாமா. நீங்க தானே மாமா அன்னைக்கு சத்தியம் பண்ண சொன்னீங்க, நாங்க சத்தியம் பண்ணோமா? அதை மீறி போய் பேசினா உங்களுக்கு மரியாதை குறைவில்ல மாமா. ஏய் போங்கம்மா, சும்மா பால் சத்தியம் பண்ணிட்டு நீங்களும் உங்க சத்தியமும் சும்மா சொன்னதே சொல்லிட்டே இருக்கீங்க. மனுஷனை போட்டு உயிரை வாங்கி. மாமா பால் என்ன திருப்பியும் பால் குடிச்சு போங்க மாமா. பால் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு நீங்க ஒரு பதில் கூட உறுப்பியா சொல்லலாமா? அது உங்களை தாம்மா பாதிக்கும், பாத்துக்குங்க. சரிங்க மாமா.